உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறது வந்து கர்நாடக தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தலைவர் திரு கோபி ஏகாம்பரம் அவர்கள். கிட்டத்தட்ட ஒரு 2-3 முறை சந்திச்சிருக்கேன், அதுவும் நாம் தமிழருடைய அந்த உறவுகள் மூலமாக. இன்னைக்கு அவர்கிட்ட வந்து கர்நாடகத்தில் அவர் பிறந்து வளர்ந்த இந்த மாநிலத்தில் தமிழராக அவர் எப்படி வாழ்ந்துட்டுருக்காரு, என்ன செய்துட்ருக்காரு, இவருடைய தமிழ் தேசிய பணி என்ன, இதெல்லாம் வந்து நம்ம பேச போகிறோம். தொடர்ந்து கவனிங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம் நலம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல வந்து உண்மையிலேயே மகிழ்ச்சி. அதுவும் வந்து என்னுடைய இணையவல் ரஜினி சேனலில் வந்து உங்களை நேர்காணல் எடுக்கிறது வந்து உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சி தான். எனக்கு பெரிய மகிழ்ச்சிங்க. காரணம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட கர்நாடகம் வந்து தமிழர்களுக்கு எதிரான ஒரு மாநிலம் மாதிரி ஆகிட்டு இருக்கு. அது இன்னும் உக்கிரமாக ஆகுது. இப்போ சமீப காலங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சூழலில் வந்து தமிழராக வந்து இந்த மாநிலத்தில் தமிழர்களுக்கு பாதுகாப்பாக ஒரு இயக்கத்தை நடத்திட்டு இருக்கீங்க இல்லையா? அதுவும் அந்த தமிழ் தேசிய உணர்வோடு இருக்கிற ஒரு இயக்கம் இது மட்டும்தான் நினைக்கிறேன் இல்லையா? தமிழ் தேசிய அமைப்புகள் இருந்தது. அது போல் ஒரு பாவி சைக்கோ போன்ற ஆட்கள் அவங்கெல்லாம் இப்போ மறைஞ்சிட்டாங்க. அவங்க இல்லை. தேவதாஸ் ஐயாலாம் இப்போ ரொம்ப இந்த இனத்துக்காக இந்த மக்களுக்கு ரொம்ப போராடினவங்க. அவங்களுடைய மறைவுக்கு பிறகு அடுத்த தலைமுறையில் யாருமே இல்லை. இப்போது நம்முடைய அமைப்பு தான் வந்து ஒரு தமிழ் தேசிய பாதையில் பயணிச்சிட்ருக்கு தமிழர்களின் பாதுகாப்புக்காக. இங்கே பிறந்து வளர்ந்தீங்கல்ல, எப்போவுமே இந்த இந்த எதிர்ப்பு மனநிலை இருந்திருக்கா கன்னடர்களுக்கு? கன்னடர்களில் எல்லாருமே அப்படி கிடையாது. இப்போது ஒரு சில அமைப்புகள் அந்த வேலையை செஞ்சுருக்குது. அதன் காரணமாக வந்து இப்போ பிறக்கிற குழந்தைங்களுக்கு மத்தியில் கூட வந்துட்டு தமிழர்களாலே ஒரு எதிரி போன்ற மனநிலையை உருவாக்கிட்டாங்க. திட்டமிட்டு உருவாக்கிட்டாங்க. இது ஆனால் உண்மையில் முன்னாடி இருந்தது கிடையாது. ஆனால் கன்னடர்கள் ரொம்ப நல்லவங்க. அது இந்த சில அரசியல்வாதிகளும் சில அமைப்புகளும் சேர்ந்து இது ஒரு சூழ்ச்சியால் அப்படி உருவாக்கிட்டாங்க. எதனால் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போது வடக்கில் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக ஒரு இந்தியா காஷ்மீர் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்காங்க. காஷ்மீர் பிரச்சனை இல்லைனாக்கா அந்த பக்கம் ரொம்ப நிம்மதியாக இருப்பாங்க. அதே போல் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சவுத்தில் பார்த்தீங்கன்னாக்கா காவேரி இஷ்யூ வச்சு ஒரு பிரச்சனையை அந்த பிரச்சனை கொண்டுட்டு இருந்து கொண்டே இருக்கணும். இந்த இரு மாநிலங்களுக்குள்ள பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருந்தால் தான் வந்து மத்திய அரசு நம்மளை வச்சு எதாவது செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க. அப்போ இது வந்து மத்திய அரசு வந்து மாநிலங்களுக்குள்ள பிரச்சனை உருவாக்கும். ஆமாம். அதாவது கட்டுப்படுத்தலாம். என்ன அர்த்தம்? ஒரு பிரச்சனையை மத்திய அரசு நினச்சா கட்டுப்படுத்தலாங்க. இங்கே தமிழர்களுக்கும் கன்னடர்களுக்கும் தொடர்ச்சியாக பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்குது. காவேரி பிரச்சனை நமக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை அதுதான் இல்லையா? காவேரி வச்சு தான் பிரச்சனை நடக்குது. ஆனால் அந்த காவேரி தண்ணி போயிட்டு இருந்தால் கூட இங்கே தமிழர்களுக்கும் கன்னடர்களுக்கும் தொடர்ச்சியாக அங்கங்கே பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கூட இந்த ஐபிஎல் நடந்துச்சு பாருங்க. ஆமாம். இந்த ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் வந்து நமக்கு அந்த கிரிக்கெட் விருப்பம் கிடையாது. விருப்பம் இல்லைனா கூட பாருங்கள், இந்த ஐபிஎல்லில் சென்னை சிஎஸ்கேன்னு ஒரு அணியும் இங்கே பெங்களூரு ஆர்சிபின்னு ஒரு அணியும் போட்டிட்டாங்க. ஆர்சிபி வெற்றி பெற்றது. ஆனால் அந்த தொடர்ச்சியாக அந்த மேட்ச் கிரிக்கெட் ஸ்டேடியத்துலேருந்தே அந்த தமிழர்களுக்கும் கன்னடர்களும் ஒரு பிரச்சனை தொடர்ச்சியாக திட்டமிட்டு நடத்தினாங்க. அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த எல்லோ கலர் டிஷர்ட் போட்டிருந்தாங்க தமிழர்கள் சிஎஸ்கே சென்னை அணின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தகாத வார்த்தைகளில், அதாவது கொங்குரு அப்படின்ற ஒரு தேவையற்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஓகே. கொங்குருனாலே ஒரு மாதிரி அவங்களுக்கு என்ன நினைப்புனாக்கா, நம்ம கொங்கர்னா என்ன சொல்கிறது, கொங்கு நாட்டை ஆண்டவர்கள், கொங்கு நாட்டை சந்தவங்கன்னு சொல்லலாம், பெருமையாக சொல்லிக்கிறோம் நம்ம. இவங்களுக்கு கொங்குருனாக்கா ஒரு மாதிரி ஒரு கீழ்த்தரமான என்ன சொல்கிறது, ஒரு மலையாளிகளுக்கு எப்படி பாண்டி வந்து கீழ்த்தரமா அந்த மாதிரி. ஆமாம், இவங்களுக்கு ஒரு எண்ணம். அது ஒரு என்ன சொல்கிறது, கிறுக்கு பசங்க, அறிவு கட்ட பசங்கன்ற மாதிரி ஒரு இவங்களுக்கு ஒரு நினைப்பு. தமிழர்களை வந்து நம்ம என்ன தான் நம்ம அண்ணன் தம்பியை நினச்சா கூட இவங்களை வந்து நம்மளாம் ஒன்றுன்னு நினைக்கிறோம். அப்போ நினச்சிட்டு தான் இருக்கோம். நீங்கள் நான் அண்ணன் தம்பிடா, நம்மளாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம மட்டும் தான் நினைக்கிறோம். நினைப்பு பிழப்ப கெடுக்கின்ற மாதிரி எப்பொழுதுமே இவங்க சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது இந்த பிரச்சனை கடந்து போகிறோம்னு நினைக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, நம்மளாம் ஒன்றா தான் இருக்கோம், பிரச்சனை இல்லை, நீங்கள் தான் ஊதி பெருசுப்படுத்திங்கன்னு நம்மளை சொல்கிறாங்க. அந்த சமூக வலைத்தளங்களை பார்த்தீங்கன்னா நமக்கு தொடர்ச்சி எரிச்சலாக வரும். அங்கே தமிழர்கள் அங்கங்கே பாதிக்கப்படுறாங்க. நேற்று இந்த மேட்ச் முடிச்சுட்டு வெளியே வராங்க, ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த பொண்ணை கையை பிடிச்சி இழுத்து டிஷர்ட் கட்டு சொல்கிறாங்க. ரொம்ப கெட்ட வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. தமிழர்கள் நீங்கள் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க பிறந்தவங்கன்னு பேசுகிறாங்க, அங்கிள் மனைவன்னு பேசுகிறாங்க. அப்படின்னாக்கா எங்கள் பக்கத்து வீட்டுக்கு பிறந்தவங்க தமிழர்கள். இங்கே இருந்து கொண்டு நீ வந்து இங்கே பெங்களூர் அணிக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், அப்படி நீ வந்து வேறு அணிக்கு சப்போர்ட் செய்யக்கூடாது. இது விளையாட்டாக பார்க்க மாட்டேங்கிறாங்க. விளையாட்டு என்பது நம்மளை ஒரு இந்தியா ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கிறோம், நம்மலாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு தாயின் பிள்ளை. ஆனால் இதில் அந்த அணியில் வந்து தமிழர்கள் யாரும் விளையாடலை. கர்நாடக தமிழர் இருக்காரா? ஆமாம். தினேஷ் கார்த்திக் ஒருத்தர் இருக்காப்புல, இங்கே இருக்காரு. அதே மாதிரி ராஜஸ்தான் அதில் கூட பார்த்தீங்கன்னாக்கா வந்து அஸ்வின் ஒருத்தர் இருக்காப்புல, தமிழர் இருக்காங்க. இந்த அணி கர்நாடக ஆர்சிபி அணி கூட சரி, பெங்களூர் அணிக்கு
தமிழர்களும் இப்போ பங்களிப்பு இருக்குது. அதே மாதிரி இங்கே பிறந்த தமிழர்கள் நிறைய பேர் வந்து ஆர்சிபி சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்கள் தம்பி வந்து திருவண்ணாமலை இருக்கான், கூட பிறந்த தம்பி. அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஆர்சிபி சப்போர்ட் பண்ணுறான். இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிரிக்கெட்லாம் பிடிக்காது. நம்ம வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்கோம். இவங்க வந்து அதை என்ன சொல்கிறது, என்ன தான் பார்த்தாலும் தமிழக வேறு மாதிரி தான் பார்க்குறாங்க, பகைமான படம் தான் பார்த்துட்ருக்காங்க. இந்த காவேரி இஷ்யூ வச்சு ஒட்டுமொத்த தமிழர்களையும் வந்து ஒரு எதிரியை தான் பார்க்குறாங்க. சில படித்த ஆட்கள் என்ன சொல்கிறானுங்க, அவங்க வந்து நம்ம பரம்பரை பகையாளிகள், அவங்க காணொலிகள் இருக்குது என்கிட்ட, ஆவணங்கள் நிறைய இருக்குது, அப்படி வெளிப்படையாக போடுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்த ஊடகங்களில் வந்துட்டு இப்படி நம்ம வந்து பிற மாநில மக்களை வந்து இழிவுபடுத்தி பேசினாலோ இல்லை குறைச்சி மதிப்பிட்டு பேசினாலோ ஊடகங்கள் வந்து கட் பண்ணி போட்டுருவோம், அதை போட மாட்டோம். ஆனால் கர்நாடகத்தில் அப்படி நேரடியாக ஒளிபரப்பு செய்கிறாங்க. இதை பார்க்க வந்து கண்டிப்பாக வயிறு எரியுது நமக்கு. எனக்கு நிறைய கன்னட நண்பர்கள் இருக்காங்க, நண்பிகள் இருக்காங்க, நிறைய உறவுகள் இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்க தமிழர்கள் அதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்க முடியாது. காரணம் என்னென்னா உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னு நிறைய பேர் பயப்படுறாங்க. சில பேர் எதுக்கு பிரச்சனை, நமக்கு நம்ம வாழ்க்கையே போராட்டமாக இருக்குது, போனால் சம்பாரிச்சா தான் நமக்கு சாப்பாடுன்ற மாதிரி இருக்காங்க. அது அவங்களுக்கு அந்த பிரச்சனை தலையிட மறுக்கிறாங்க. அதே மாதிரி கன்னட அமைப்புகளுக்கு காவல்துறை பெரிய சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் பிரச்சனை போனால் கூட அவங்க வழக்கு தொடுவதில்லை, பிரச்சனை கட்டமையை பேசி முடிச்சு வைக்கிறாங்க தவிர. இப்போப்பா இந்த எம்ஜி ரோடாக இருக்கட்டும், சின்னசாமி கிரிக்கெட் ஸ்டேடியம் முன்னாடி ஒருத்தனை பிடிச்சி தள்ளுறாங்க, அடித்து ஓட வைக்கிறாங்க, துணி அவங்களே கழட்டுறாங்க, கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க, ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள்லாம் பேசி இங்கே சென்னை கூடுன்றாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம நாட்டுக்குள்ள தான் இருக்கிறமான ஒரு இதுவாக எண்ணம் நமக்கு உருவாகுது. இந்தியான்னு சொல்கிறதெல்லாம் சும்மா பேருக்கு தான் சொல்கிறாங்க. பேருக்கு தான். இப்போது இவ்வளோ காணொலி நம்ம பார்க்குறோம், உளவுத்துறைக்கு தெரியாதா, மத்திய அரசுக்கு தெரியாதா, கர்நாடக அரசுக்கு தெரியாதா, காவல்துறைக்கு தெரியாதா? இங்கே இது மத்திய அரசு செஞ்ச கட்டுப்படுத்தலாம். ஏன்னாக்கா ஒரு என்ன சொல்கிறது, வேற்றுமைகள் ஒற்றுமைன்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாம் வந்து மொழி வாரியாக இன வாரியாக பிரிஞ்சிருந்தா கூட, தனித்தனியாக மாநில வாரியாக அமைந்திருந்தால் கூட, நம்மளாம் ஒரு தாயின் பிள்ளைகள், இந்திய நாட்டு மக்கள்னு சொல்கிறாங்க. ஒரே தேசியம் தான் பாடுறோம் நம்ம. ஆனால் இங்கே பிரிவினை அந்தளவுக்கு தலை விரிச்சு ஆடுது. இந்த சமூக வலைதளங்களை பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு வார்த்தை பேசுகிறோம் அவ்வளோ வார்த்தை பேசுகிறாங்க. இந்த வார்த்தை நம்ம பேசினாக்கா நம்மளால் வழக்கு பாயும், சிறையில் 10 வருஷம் தள்ளுவாங்க தேசிய பாதுகாப்பு தடுப்பு இடத்துல. ஆனால் இந்த கர்நாடகத்தில் இருக்கிற நிறைய கன்னடர்கள் வந்து இந்த அரசியல் சட்டமே தெரியாமல் அந்தளவுக்கு வாய்க்கு வந்தெல்லாம் எழுதுகிறாங்க, பேசுகிறாங்க. இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு வெறுப்பை காட்டுறதுல கட்டுப்பாடு யாரும் அதை பற்றி கண்டுக்காம தான் நடவடிக்கைகள் இருக்காங்க. இந்த இப்போ நீங்கள் உங்களுடைய இயக்கத்தில் வந்து என்னென்ன மாதிரியான அதாவது ஏதாவது செஞ்சுருப்பீங்க இல்லையா? ஆமாம். அந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு ஏதாவது சொல்ல முடியுமா? இங்கே பெங்களூரில் வந்து நீல் சந்திராவில் ஒரு சர்ச் இருக்குது, குழந்தை இயேசு ஆலயம்னு சொல்லிருக்கு. இந்த சர்ச்சில் வந்துட்டு கடிதம் கொடுத்தாங்க. தமிழில் வந்து நீங்கள் பிரார்த்தனை, சர்ச்சில் வந்து தேவாலயங்களில் பிரார்த்தனை செய்யக்கூடாது, ப்ரேயர் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடிதம் கொடுத்துருந்தாங்க. மிரட்டல் கடிதம். யார் கொடுத்தது? கருநாடு சேவகர்னு ஒரு அமைப்பு. அந்த அமைப்பின் தலைவர் ரூபேஷ் ராஜண்ணான்னு சொல்லிட்டு ஒரு வெளிப்படையாக பயங்கரமாக மிரட்டல் விட்டு கடிதம்லாம் கொடுத்து சர்ச்சுக்கு கொடுத்தாங்க. எனக்கு சில தகவல் தெரிவித்தாங்க, இந்த மாதிரி வந்து மிரட்டல் விடுறாங்க, தமிழில் ப்ரேயர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த சர்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அப்போ பிரிட்டிஷ் காலத்திலே கட்டப்பட்டது. அப்போதுலேருந்தே தமிழ் தான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, தமிழ் ஆங்கிலம் தான். அதன் பிறகு தான் கன்னடமே ஆட் ஆச்சு. ஆமாம், இந்த கன்னடம் தலைநகரமாக அறிவிக்கப்பட்ட பிறகு அப்புறம் தான் கொஞ்சம் கன்னடமும் சேர்த்தாங்க, கன்னடத்துலேயும் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் முழுக்க 99% தமிழர்கள் மட்டும்தான் சர்ச்சைக்கு. ஆக்சுவலி நியாயப்படி பார்த்தா இந்த வெண்கலூர் வந்து கர்நாடகாவோட சேர்த்துருக்கக்கூடாது. ஆமாம், சேர்த்துருக்கக்கூடாது. அதான் நம்ம முன்னோர்கள் செய்த தவறு. அது எல்லாம் நம்ம இந்தியா தானே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ நம்ம அவஸ்தை. அதான் காமராஜர் எல்லாம் அந்த வேலை செஞ்சுருக்கக்கூடாது, செஞ்சுட்டாப்புல. அதனுடைய விளைவு தான் அதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறது. அப்போ சர்ச்சில் வந்து கடிதம் கொடுத்தாங்க. ஸோ உடனே நாங்கள் என்ன பண்ணோம், கமிஷன் ஆஃபீஸில் புகார் கொடுத்தோம். புகார் கொடுத்து நம்ம கர்நாடக பாதுகாப்பு இயக்கம் நாங்கள் புகார் கொடுத்து அந்த அமைப்பை தடை செய்யணும்னு சொல்லி கடிதம் கொடுத்தோம். எந்த ஒரு அமைப்பும் அந்த மாதிரி செய்யலை. நாங்கள் வந்து அந்த அமைப்பையை தடை பண்ண சொன்னோம். ஏன்னா இந்திய அரசியல் படி அது தவறானது. நம்ம இந்திய நாட்டுக்குள்ளே தான் வாழ்கிறோம். எனக்கு மிரட்டலாம் விட்டாங்க, எனக்கு மிரட்டல் ஃபாலோ பண்ணலாம் வந்தாங்க, துரத்தின்லாம் வந்தாங்க. அது எப்படி சமாளிச்சு எனக்கு தெரியும், என்னை எல்லாருமே தெரியும். அது நான் சமாளித்து தான் வந்தாகணும். ஏன்னா நம்ம பாதுகாப்பு இயக்கம் தொடங்கிட்டு தமிழர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், பெயர்களுக்கு இருக்கக்கூடாது இல்லைங்களா? அப்போ அந்த சர்ச்சுக்கெலாம் போயிட்டு பேசணும். காவல்துறையில் எங்களுக்கு கூட பஞ்சாயத்து பண்ணாங்க. விவேக் நகர் போலீஸ் ஸ்டேஷனில் அதை எங்களை கூப்பிட்டு பஞ்சாயத்து தான் பண்ணாங்க. என்ன மிரட்டெல்லாம் விட்டானுங்க, எப்படி நீ ஒரு தமிழ்நாடு வந்து கர்நாடகத்தில் வந்து இன்னும் ஒரு திமிர் உனக்கு கர்நாடகா தடை செய்ய சொல்லுவாருன்னு சொல்லிட்டு மிரட்டெல்லாம் விட்டாங்க. தொடர்பு மிரட்டெல்லாம் விட்டாங்க, பேசினாங்க. புகார்லாம் கொடுத்தோம் போயிட்டு. அப்புறம் நம்ம யாருன்னு தெரியப்படுத்தணும். அப்புறம் கொஞ்சம் அடங்கிட்டாங்க. அது ஒரு சம்பவம். அது பிறகு ரெசரக்ஷன் சர்ச்சுன்னு சொல்லிட்டு
இங்கே இந்திரா நகரில் ஒரு சர்ச் இருக்குது, உயிர்த்த ஆண்டவர் ரெசரக்ஷன் சர்ச்சுன்னு சொல்லிட்டு, உயிர்த்த ஆண்டவர் ஆலயம் நினைக்கிறேன் அந்த ஆலயம். அந்த சர்ச்சில் பார்த்து ஃபாதரை மிரட்டினாங்க, அடிக்க போயிட்டாங்க, கொலை மிரட்டல் விட்டாங்க. ஒரு தமிழ் ஃபாதரை நைட்டாக போயிட்டு கன்னட ஃபாதர்கள் போய் மிரட்டுறாங்க போய், கன்னட ஃபாதர்கள். ஒரு தெலுங்கு ஃபாதர் வந்து அவரும் அது உடந்த அதுக்கு. இவங்கெல்லாம் சேர்ந்து கொண்டு தமிழ் ஃபாதரை மிரட்டுறாங்க, கொலை மிரட்டல் விட்டாங்க. இதை வந்து இந்த திருச்சபையிலே நடக்குது. ஆமாம் பிஷப், இங்கே ஆர்ச் பிஷப் இருக்கார், அவர்கிட்ட அவங்க புகார் கொடுக்குறோம். புகார் கொடுத்துக்கூட ஒரு நடவடிக்கையும் கிடையாது. இவர் அவங்களுக்கு ஆதரவு தான் செயல்படுறாப்புல. ஃபீட்டர் மெச்சோர்டுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவர் தான் வந்து ஆர்ச் பிஷப்பாக இருக்கார். ஓகே. அப்புறம் ஒருத்தன் வந்து கல் எடுத்து அடித்தான், மிரட்டல்லாம் விட்டான், அந்த தமிழ் போர்டுக்கான போர்டை அடித்தான். இங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரி போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் வந்து தமிழ் போர்டு தூக்கிட்டு போயிட்டார். அப்புறம் நான் வந்து இன்ஸ்பெக்டர் நடவடிக்கைன்னு சொல்லிட்டு அவர் நான் புகார் கொடுத்தேன். போயிட்டு இன்ஸ்பெக்டர் நடவடிக்கைன்னு சொல்லிட்டு நாங்கள் புகார் கொடுத்தோம். அப்புறம் ஒரு கன்னட அமைப்பு வந்து கிட்டத்தட்ட 100 பேர் வந்து ரூபேஷ் ஆச்சனான்ற தலைமையில் 100 பேர் வந்து எனக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, சர்ச்சுக்கிட்ட ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இந்த கோபி ஏகாமன் சொல்லிட்டு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அப்புறம் எனக்கு இங்கே ஒரு முக்கியமான ஒருத்தர் இருக்காப்புல, ஜேடிஎஸ் குமாரசாமி கட்சியில் தமிழர் ஒருத்தர் வேண்டப்பட்டு இருக்கார். அவங்க பேசி ஒரு பெரிய காவல்துறை உயர் அதிகாரி கமிஷன் ஆஃபீஸில் வந்து பேசி எனக்காக அவங்கள கைது பண்ணி இது பண்ணாங்க. அந்த உதவி பண்ணார் நமக்கு. அந்த வேலையை செஞ்சாங்க. அந்த இது வரைக்கும் ரிசர்வேஷன் சர்ச்சில் அந்த போர்டு வைக்கவே கிடையாது. நாங்கள் கத்தி பாட்டோம், புகார் கொடுத்து பார்த்தோம், இன்னும் வைக்கலை. காவல்துறையில் கேட்டால் என்ன சொல்லிட்டாங்க, இது சர்ச்சில் இருக்கிற அவங்க வந்து புகார் கொடுக்கணும், அவங்க முடிவு எடுக்கணும், ஒரு திருச்சபைக்குள் நடக்கிற விவகாரம் இது. நீங்கள் யாரும் இல்லை, பயம், அச்ச உணர்வு தான். அந்த ஃபாதர் மாறிட்டார், உயிர் பயத்தால் மாற்றிட்டாங்க. வேற ஒருத்தர் வந்திருக்காரு. வேற ஒருத்தர் இப்போ ஒரு தெலுங்கு ஃபாதராக தான் இருக்காப்புல சர்ச்சில். இங்கே தெலுங்கு ஏற்றுக்கிறாங்க இல்லையா? தெலுங்கு ஏற்றுக்கிறாங்க. விதான் சௌதாவில் போனீங்கன்னாக்கா, இங்கே அரசு தலைமைச் செயலகத்தில் போனீங்கன்னாக்கா அப்படியே தெலுங்கு பேசுவாங்க, நல்லா பேசிக்குவாங்க. தெலுங்காக பேச கண்டுக்க மாட்டாங்க. அது ஒரு ஆச்சரியம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா தெலுங்கு நிறைய பேர் இருக்காங்க, தெலுங்கு அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ் பேசிட்டா வச்சுக்கோ, சடனாக அப்படி திரும்பி பார்ப்பாங்க. அப்படியா? அப்படி பார்ப்பாங்க, என்ன ஒரு தீவிரவாதியை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. ஆமாம், எனக்கே வந்து அப்பப்போ இங்கே தூக்கி போட, ஏன்னா நமக்கு தமிழ் இங்கிலீஷ் தவிர வேற மொழி தெரியாது. நிறைய பேர் இந்த வில்லேஜில் வரவங்களாம் தமிழ் பேசி ஹிந்தியில் பேசுவாங்க என்கிட்ட. என்ன நான் ஹிந்திக்கார மாதிரி இருக்கேன்னா ஹிந்தியில் பேசுவாங்க. எனக்கு வந்து பதில் சொல்ல தெரியாது, புரியாது. மலையாளம்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கும், எனக்கு புரிஞ்சுப்பேன். மற்றது நமக்கு புரியாதா, அதனால ஒரு தடுமாற்றம் தான். தமிழ்னாலே ஒரு பார்வை பார்க்குறாங்க, தெரியுது, வித்தியாசம் தெரியுது. அதான் இப்போ இந்த ரிசர்வேஷன் சர்ச்சில் அந்த பிரச்சனை ஆச்சு. இது வரைக்கும் அந்த சர்ச்சு கிட்டத்தட்ட அந்த சர்ச்சு 130 ஆண்டுகள் பழமையான சர்ச்சு. அந்த சர்ச்சை அதான் திரும்ப போர்டு வந்து முதல்ல கன்னடம், அது இன்னும் போராட்டம். முதல்ல கன்னடம், அப்புறம் தமிழ், அப்புறம் ஆங்கிலம், 3 லாங்குவேஜ் தான் வச்சுருந்தாங்க. அதை வந்து அப்படியே தமிழ் எடுத்துட்டாங்க. சரி, சர்ச்சில் இருக்கிறவங்க நடவடிக்கை எடுக்கல, நாமளும் வந்து தமிழக அரசு சப்போர்ட்டாக நிற்கல. அப்போ இங்கே திருச்சபையுமே வந்து பயந்து தான் இருக்குது. ஆமாம், ஒரு சில சர்ச்சில் இன்னும் கொஞ்சம் தமிழில் இருக்குது, அந்த சர்ச்சில் எடுத்துட்டாங்க, உயிர்த்த ஆண்டவர் ஆலயம் சொல்லிட்டு. அதே போல் இங்கே ராஜாஜி நகர் பக்கம் மாவடி ரோட்டில் அங்கே ஒரு தமிழ் இது இருக்குங்க, ஒரு கோயில், மாரியம்மன் கோயில். தமிழ் பாடல்கள் ஒழிச்சிட்டு போட்டிருந்தாங்க அந்த மாரியம்மன் கோயிலில். ஆர்கெஸ்ட்ரா தமிழில் பாடல் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணாங்க. அதையும் நம்ம புகார் கொடுத்தோம் இல்லைங்களா? அதே போல் இந்த என்ன ஏரியா, விவேக் நகரில் ஒரு கோயில், சிவன் கோயில் இருக்குது, காசி விஸ்வநாதர் கோயில் சொல்லிட்டு. அந்த கோயிலும் தமிழில் வந்து சிவராத்திரிக்கு ஆர்கெஸ்ட்ரா பண்ணக்கூடாது, தமிழை இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முழுக்க தமிழ் கட்டப்பட்ட கோயில் தான், தமிழ்கள் தான் கண்ட்ரோல் ஆகும் கோயில் தான் இருக்குது. ஆனால் இவங்க தமிழில் பாடல் போடக்கூடாது, தமிழ் அர்ச்சனை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிரட்டல் விட்டாங்க. அந்த மேலே ஓம்ன்ற போர்டு எடுக்க வச்சாங்க. சிவன்ற போர்டு இருந்தது, அதை எடுக்க வச்சாங்க. இத்தனைக்கும் கன்னடத்துலேயும் பெயர் பலகை இருக்குது. நம்ம இந்த மாநிலத்தில் கன்னடத்தையும் மதிக்கிறோம், கன்னடம் போட்டு தான் தமிழை போடுறோம். ஆனால் இவங்க அதை ஏற்றுக்கிறது கிடையாது. தமிழ் இருக்கக்கூடாதுன்னு இந்த தார்பூசி அடிக்கிறது, இந்த பிரச்சனைலாம் பண்ணாங்க. நாங்கள் புகார் கொடுத்து பல கன்னட அமைப்புகளை வந்து நம்ம என்ன சொல்கிறது, இந்திய அரசியல் சட்டத்தை காட்டி அடக்கி வைத்தோம். ஒரு சில கன்னட அமைப்புகள் வந்து தமிழில் மிரட்டணும், தமிழ்நாட்டை விட்டு கர்நாடகத்தை விட்டு விரட்டணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சில பண்ணியிருக்காங்க. அவங்க மேலேயும் புகார் கொடுத்து நம்ம கொஞ்சம் அடக்கி வச்சுருக்கோம். அதே மாதிரி வாட்டாளர் சந்திச்சோம் நம்ம. வாட்டாளர் ஆமாம், நம்ம காவேரி இஷ்யூவில் வந்து தமிழர்களுக்கு எதிராக நிறைய வேலை பண்ணவர் வாட்டாளர். ஆமாம், இல்லை எந்த மாற்றுக்கிறது கிடையாது. தமிழ் நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. நிறைய அதுக்கு முக்கிய காரணம் வாட்டாளர் தான். வாட்டாளர் தலைமையை கேட்டு தான் நிறைய பேர் ஆடுறாங்க. இங்கே நிறைய காண அமைப்புகள், சின்ன காண அமைப்புகள். அவர் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக. ஆமாம், நாங்கள் வந்து ஒரு 4 இப்போ தொடர்பு கொண்டு கேட்டோம், வாட்டாளர் சந்திக்கிறோன்னு சொல்லிட்டு. எதுக்கு, நீங்கள் யார் என்னன்னு கேட்டப்போ தமிழ் அமைப்புன்னு சொன்னோம். அவர் கொஞ்சம் பயந்தார். இது உண்மை தான். என்ன காரணம்னாக்கா, நினைவுக்கு வந்து போகும் இல்லையா, விடுதலை புலிகள் ஞாபகம் வரும் அவங்களுக்கு, அப்புறம் இந்த ராஜீவ்காந்தி ஞாபகத்து வந்து போகும். யாரோ பண்ணது தான், அவங்கள பார்வையில் தமிழர்கள் பண்ணாங்கன்ட்டு அவங்களுக்கு ஒரு எண்ணம். அது வீரப்பனார் நினைவுக்கு வந்து போவார். அதனால் அவங்களுக்கு ஒரு அச்ச உணர்வு.
நம்ம வந்து இந்திய ஜனநாயக படி தமிழ் நலனுக்காகவும் மொழி சிறுபான்மை உரிமைக்காக தமிழுக்கு நம்ம போராட்டிருக்கோம். ஸோ அதனால் நம்ம சந்திக்கலாம்னு கேட்டோம் அவரை. என்னதான் அவங்க பிரச்சனை, தமிழர்களுக்கு ஏன் அது வரணும்னு நேரடியாக கேட்கறதுக்காக நாங்கள் தொடர்பு கொண்டோம். ஒரு 3-4 முறை சந்திக்கலாம் சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு, தொடர்புக்கு வரல. ஓகே. அப்புறம் நாங்களே அவங்களுடைய மனைவி இறந்துட்டாங்க ஒரு முறை. சரி, மனைவி இறந்தனே அந்த துக்கத்தை நிகழ்வுக்கு போகலாம்னு சொல்லிட்டு நேரம் கேட்டிருந்தோம். வீட்டுக்கு போய்ட்டு அந்த படத்துக்கு அஞ்சலி செலுத்துறான்னு சொல்லிட்டு. சரி, என்ன இருந்தாலும் அவர் ஒரு மனிதன் தானே, அதாவது ஒரு வாழ்நாள் கடைசி இடத்துல இருக்கார், ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு. ஸோ இந்த நேரத்தில் மனிதனை எட்டி பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் சரி நாங்கள் கேட்டோம், என்ன காரணத்துக்காக வரீங்கன்னு கேட்டோன்னே, அது மாதிரி எங்கள் மனைவி இறந்துருக்காங்க, ஒரு தமிழ் அமைப்பாக நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தலாம்னு சொன்னோம் கேட்டோம். சரி வாங்க சொல்லிட்டு நேரம் கொடுத்தாரு. ஒரு வாரம் கழித்து பார்த்தா அவர் மறந்துட்டார். நாங்கள் ஃபோன் பண்ண உடனே, இல்லை நான் பெல்காம் போராட்டத்தில் இருக்கேன், சாரி மன்னிச்சிருங்க, நான் கண்டிப்பாக வந்துடுறேன்னு சொல்லிட்டு எங்களுக்காக வந்து நைட்டே அடுத்த நாள் போராட்டத்தை தள்ளி வச்சுட்டு எங்களுக்காக வந்தாப்புல. ஓகே. விடிய வந்துட்டு காலையில் வீட்டுக்கு வந்துட்டார். நாங்கள் வீட்டுக்கு போனோம். நாங்கள் ஒரு 10-12 பேர் வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போனே கூப்பிட்டாங்க, நல்ல மரியாதை கொடுத்தாங்க. அந்த படத்துக்கு அஞ்சலி செலுத்தினோம். அவங்க வாட்டாளர்களுடைய மகள் சொன்னாங்க அனுப்பமான்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் அம்மாவுடைய இதுக்கு நிறைய கன்னட அமைப்புகளே சிலப்போ வரல, எங்கள் அப்பாவோட பழகணுங்களே. ஏன்னா நீங்கள் தமிழ் அமைப்பாக நீங்கள் வந்திருக்கீங்க, தமிழுக்காரங்க வந்ததில் எனக்கு உண்மையிலே எனக்கு பெரும் மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆச்சரியம். தமிழ்காரெலாம் ரொம்ப எதிரியாக பார்த்துட்டு இருக்காங்க, பயம் இல்லையா, அது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நாங்கள் அஞ்சலி செலுத்தினோம், பல விஷயம் பேசணும். தமிழ் கணக்கில் என்ன பிரச்சனை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வெளிப்படையாக சொல்லிட்டார், இது ஒரு அரசியலுக்காக தான் பண்ணணும். வாடகை ஒத்துனாப்புல. ஆமாம் ஆமாம், வேறு என்ன காரணம் இருக்க முடியும், அது யதார்த்தமாக பேச சொல்லிட்டாப்புல. நாங்கள் பதிவுலாம் பண்ண முடியாதுல்ல, யதார்த்தமாக சொல்லிட்டாப்புல. சரி, அதே மாதிரி கருணாநிதி, ஜெயலலிதா விட கருணாநிதி ரொம்ப மதிக்கிறாரு. கருணாநிதி ரொம்ப க்ளோஸ் அவங்களுக்கு. அப்படியா? அது சின்ன தமிழாணி அப்படின்னு கருணாநிதி கலைஞர் சொல்லுவார்னு அவர் சொல்கிறாரு. தமிழ்நாட்டு அரசியலை விட உங்களை என்னையை விட அவர் நிறைய பேசுகிறாரு. அதாவது கருணாநிதிக்கு இந்த திமுகவில் வந்து யார் முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும் அப்படின்றது கருணாநிதி எப்போ உள்ளே வந்தார் அப்படி பல விஷயத்த பேசினாப்புல. அதே போல் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்பாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாப்புல. அந்த இன்டர்வியூ வந்து அந்த ஃபோட்டோஸ் புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்கள் வெளியே வந்தோடனே என்ன நிறைய எதிர்ப்பு. நம்ம களஞ்சியமெல்லாம் வந்து வச்சு செஞ்சார். என்ன இவர் மணியரசன் ஐயா, அவர் என்னென்ன அறிக்கை விட்டார், என்னெல்லாம் துரோகின்ட்டார். ஆமாம், இவர் களஞ்சியம் வந்து என்னை அவன்கிட்ட பணம் வாங்கிட்டு இப்படி பேசிட்டாருலாம், நிறைய தெரியாமல் பேசிட்டார். இப்போது நல்ல நட்போடு தான் இருக்கார். என்னன்னாக்கா இங்கே ஒருத்தர் ஒரு சமூக துரோகி ஒருத்தர், அவர் என்ன பண்ணிட்டாரு, இப்படி தவறாக சொல்லிட்டாருங்க. உங்களோட இருந்தவர், நம்மளோட இருந்தவர் தான், கொஞ்சம் திராவிட சாய பெல்ட். அவர் என்ன பண்ணிட்டார், இவர் போய் வாட்டராஜை பார்த்துட்டாரு. ஏன்னா பிரச்சனையை அனுபவிச்சு தான் தெரியும் அது எப்படி எதிர்க்கணும்னு சொல்லிட்டு. இங்கே வந்து நம்ம நேரடியாக ஃபைட் பண்ணுறதுக்கோ, நேரடியாக அடிக்கிறதுக்கோ எனக்கு பணபலமும் இல்லை, மக்கள் பலமும் கிடையாது, தமிழ்நாட்டு அரசு பலமும் கிடையாது. தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய கட்சி வந்து ஆட்சிக்கு அமைச்சா தான் நம்ம ஆதரவு தெரிவிப்பாங்க. நமக்கு யாரும் அப்படி கிடையாது. நம்முடைய நம்ம கை தான் நமக்கு உதவின்ற மாதிரி இங்கே பிரச்சனை அனுபவிக்கிறது நாம தான். அது எப்படி எதிர்கொள்ளணும் நமக்கு தான் தெரியும். அதனால் சின்ன இந்த குட்டி காண அமைப்புகள் இருக்காங்க பாருங்கள், நமக்கு எதிராக செயல்படுறாங்க ஒரு சில அமைப்புகள். அவங்கள எப்படி எதிர்கொள்ளணுன்றதை நான் வாட்டாளர்கிட்ட பேசி அவங்க மூலிமா அவங்க அடக்கி வச்சேன். நான் இப்போது வெளிப்படையாக அந்தளவுக்கு பேசுனாக்கா ஒரு தைரியம் வேணும் இல்லைங்களா? அந்த தைரியம் எப்படி வந்தோன்னாக்கா நம்மளோட உண்மை இருக்குது. நம்ம இந்த மக்களை வந்து கன்னட மக்கள் அனந்தம்பியாக பார்க்குறோம். எனக்கு வந்து இங்கே கன்னட சேவாரத்னம் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஒரு தமிழ் அமைப்பின் தலைவருக்கு கர்நாடகாவில் கன்னட சேவாரத்னம் அப்படின்ட்டு எனக்கு விருது கொடுத்துருக்காங்க எனக்கு. சரி. அப்புறம் தமிழ்ச்சமல் ஒரு விருதும் கொடுத்துருக்காங்க எனக்கு. இங்கே தங்கவேல் தமிழ்ச்சமல் கொடுத்துருக்காங்க எனக்கு. ஸோ தமிழ் சார்ந்தும் நமக்கு விருது கொடுக்குறாங்க, கன்னடம் சார்ந்து கொடுக்குறாங்கனாக்கா நம்ம உண்மையாக இருக்கோம், யாரும் எதிரியாக பார்க்கல, இங்கே நடக்கிற சிக்கலை புரிய வைக்கிறோம், அவ்வளோதான். அதனால் ஓரளவுக்கு பிரச்சனையை குறைச்சி வச்சுருக்கோம். நம்ம புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்கிறாங்க. கன்னட அமைப்புகளை கூட்டு எச்சரிக்கை கொடுக்குறாங்க, புகார் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட பிரதிநிதித்துவம் மாதிரி. ஆமாம், அது வந்து நீங்கள் இப்போ செஞ்சிட்ருக்கோம். நம்ம செஞ்சிட்ருக்கோம். தண்ணி பஞ்சம் வந்தது பெங்களூரில் அப்படிங்கிறாங்களே, அது உண்மையா? காரணம் என்னென்னா, நான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, அவங்க சொல்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஏரி குளம்லாம் ஃபுல்லாக இருக்குது. அப்படி ஏரி குளம் ஃபுல்லாக இருந்ததுன்னா நிலத்தடி நீர் இருக்குன்னு தானே அர்த்தம். இப்போ சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே நானே பார்த்தீங்கன்னா பனகடை ரோடு பகுதியில் தான் இருக்கேன். நான் பனகடை ரோடு பகுதியில் கர்நாடகாவில் பெங்களூரில் இருந்துக்கிட்டு நான் இன்னும் காவேரி தண்ணி குடிக்கல. நம்ம இன்றைக்கி பார்த்தா அந்த கேன் தான் குடிச்சிட்டு இருக்கோம் நம்ம. ஆமாம். ஸோ என்ன காரணம்னாக்கா அங்கே இன்னும் அந்த காவிரி வசதியில் அந்த பக்கம் பண்ணலை. தண்ணீர் சிக்கல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணீர் சிக்கல் இருந்தது உண்மை தான். ஆனால் ஊடகங்கள் காட்டுற அளவுக்கு பெருசாலாம் கிடையாது. அது ஒரு அரசியல் காரணத்துக்காக காட்டியிருப்பாங்க பெருசுப்படுத்தி.
என்ன அரசியல் காரணம் இருக்க முடியும்? என்ன அரசியல் காரணம்னா சில பிரச்சனைகளை திசை திருப்பதுக்காக இது பண்ணாங்க. அது எப்படி என்ன காரணம்னாக்கா, இங்கே சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சிமெண்ட் சாலை போட்டாங்க நிறைய இடத்துல. ஓகே. சிமெண்ட் சாலை போட்டாங்க, ஏரிகள் குளங்கள் தூர் வாரத்தெல்லாம் தாமதமாக தான் பண்ணாங்க. நிறைய போரல் போட எக்கச்சக்கமாக அனுமதி கொடுத்துருந்தாங்க. ஓகே ஓகே. நிறைய மரங்கள் வெட்டிட்டாங்க, நிறைய அப்பார்ட்மெண்ட் அடுக்குமாடி குடி நிறைய முளைச்சிடுச்சாங்க. அங்கே இங்கேயும் அதே தொல்லை, நிறைய எக்கச்சக்கமாக முளைச்சிடுச்சு. மெட்ரோக்காக நிறைய மரங்கள் வெட்டினாங்க. பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு 1990லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப குளிர்னு இருக்கும். திடீர்னு மழை வரும், திடீர்னு வெயில் காயும், வெயில் காஞ்சினா மழை பெய்யும். இங்கே பார்க்கறதே ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா இடத்துலையும் மரங்கள் இப்படி இருக்கும், அனலே தெரியும், பூக்கள்லாம் பூத்து குலுங்கும். அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு பூங்காக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இருந்த நகரம் மாறி போச்சு. இன்றைக்கி தண்ணீர் பற்றாக்குறை கொஞ்சம் இருக்குது, ஆனால் ஊடகங்கள் காட்டுற அளவுக்கு பெருசாக இல்லைங்க. இப்போ இந்த அணை கட்டுறதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களே, மேகதாது அணையெல்லாம். ஆமாம். அதுக்கு இங்கே உள்ள தமிழர்கள் அதுக்கு ஆதரவா? தமிழர்கள் ஆதரவுன்னு சொல்ல முடியாது, ஆதரவு இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன காரணம்னாக்கா, இங்கே முதல்ல நீதிமன்றத்தையும் மத்திய அரசையும் கர்நாடக அரசு மதிக்கிறது கிடையாது. ஆமாம். அவன் சட்டம் போட்டாலும் இவன் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதனால் நம்ம 2 மாநில மக்களின் வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு இந்த என்ன சொல்கிறது, காவேரி மேலாண்மை வாரியம் அவங்க தான் ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும். ஓகே. ஏன்னா என்ன சொல்கிறது, இங்கே கர்நாடக அரசு தண்ணி விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதே அரசுக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்டாலின் வாழ்த்து வச்சுட்டு போகிறாரு. தேர்தலுக்கு ரெக்கமெண்டேஷன் மட்டும் வாழ்த்து வச்சு போனார். நம்ம அண்ணன் திருமாவளவன் பாருங்க, அவர் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு, விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டு விடுதலை சிறுத்தைகள் காவேரிக்கு ஆதரவாக காவேரி தண்ணி விடணும் போராடும்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி ஆமாம் இந்த மாநில ஆதரவாக செயல்படும் சொல்கிறாரு. அப்போது அவர் என்ன சொல்கிறது, தமிழர்களின் மீது தமிழ்நாட்டு தமிழர்கள் மீது அக்கறையாக இருக்காரான்னு தெரியல. அரசியல் வாக்கரசியலுக்காக தான் அரசியல் நடத்துகிற மாதிரி, கட்சி நடத்துகிற மாதிரி தெரியுது நமக்கு. ஆமாம், அது இப்போ நிதர்சனமாக வெளிப்பட்டுருச்சு. ஆமாம். எங்களை பொறுத்த வரைக்கும் காவேரி இஷ்யூவில் காவேரி மேலாண்மை வாரியம் 2 மாநில மக்களும் பாதிக்கப்படாதவாறு அதை எப்படி கையாளணுமோ அதை கையாளணும்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். ஓகே. அப்போ கர்நாடகா காவிரி தண்ணி தான் வாழ்வாதாரம்லாம் கிடையாது அவங்க சொல்கிற மாதிரி. ஒட்டுமொத்த கர்நாடகா காவிரி கிடையாது. 2-3 மாவட்டங்கள் மட்டும்தான், மண்டியா, மைசூர், இங்கே பெங்களூரு. ஓகே. இது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இந்த சாம்ராஜ் நகரம், இந்த 4 மாவட்டம் தான் காவேரி, அவ்வளோதான். ஓகே. இன்னொரு கேள்வி, ஐ திங்க் எல்லாரும் இதுக்கு தான் காத்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி நாம் தமிழரோட லிங்க் ஆனீங்க? எங்களுக்கு தான் இந்த 2008 2009 இந்த கடைசி அந்த போர் நடந்துச்சு பாருங்கள். அந்த நேரத்துலேயே அண்ணன் சீமானண்ணா இந்த கூட்டத்தில் பேசினாப்புல ஒரு முறை, ராமநாதபுரத்தில் ஒரு கூட்டத்தில் பேசினார். அது சன் நியூஸ்லாம் பெரிய அளவுக்கு இதுவாகி அவருடைய பேச்சு பெரிய அளவுக்கு எழுச்சி உண்டாகிச்சு இளைஞர் மத்தியில். ஓகே. அப்போ நமக்கும் அதை கேட்டு பெரிய ஒரு எழுச்சி வந்தது. என்னடா அந்தளவுக்கு தைரியமாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு இதுவானது. அதன் பிறகு நாம் தமிழர் இயக்கம் தொடங்கினாங்க. அவங்க நாம் தமிழர் இயக்கமாக இருந்தது. அப்போது நாங்கள் சந்தித்து சென்னையில் போய் சீமானனை சந்தித்து பேசி அப்புறம் இங்கே கட்டமைப்பு உருவாக்கணும். கட்டமைப்பு உருவாக்கி நாம் தமிழர் இயக்கம் அதன் பிறகு கட்சியாக செயல்பட வரைக்கும் பல போராட்டங்கள் நடத்தோம். இன்னும் சொல்ல போனாக்கா ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம், பேராசிரியர் தீரன் ஐயா, அதே மாதிரி பல பேரை நாங்கள் இங்கே வர வச்சு கூட்டம் நடத்தோம். ஓகே ஓகே. அப்போல்லாம் நாம் தமிழ் அந்த கூட்டமே இருக்காது, எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. ஊர் பேர் தெரியாத கட்சின்னு கிண்டல் அடிப்பாங்க. ஓகே. அப்படிலாம் கிண்டல் அடிப்பாங்க. நாங்கள் பெங்களூர் முழுக்க வால் போஸ்ட் ஓட்டுறது. ஏன்னா அந்த தலைவர் பிரபாகரன் படம் வரும்போது ஒரு பெரிய எழுச்சி நமக்கு. அந்த படம் வச்சிருக்காங்க. அப்போ தைரியம், தன்னம்பிக்கை, ஊர் ஃபுல்லாக பெங்களூர் ஃபுல்லாக ஓட்டுவோம். இந்த 2009 அந்தளவுக்கு நமக்கு அந்த இனப்படுகொலை அந்த உணர்வு நமக்கு என்ன சொல்ல மனசில் அந்தளவுக்கு ஒரு இது ஏற்படுச்சு, தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அந்தளவுக்கு கோவம். நம்ம நேரடியாக இளைஞர் தான் ஈழத்தை தான் ஃபைட் பண்ண முடியல. ஸோ குறைஞ்சபட்சம் மக்களுக்கு எதையாச்சும் மக்கள் வந்து கொண்டு போகணும் சேர்ப்போம்னு சொல்லிட்டு பெங்களூர் முழுக்க நம்ம பரப்புரை பண்ணோம். அங்கங்கே புகைப்படம் ஓட்டுறது, வால் போஸ்ட் ஓட்டுறது, நாம் தமிழர் பெரிய கொண்டு சேர்த்தோம். நம்ம கொண்டு சேர்த்தோம். அண்ணன் சீமானே அவங்க எங்களை பார்த்து இது பண்ணி எங்களை ஒரு முன்னுதாரணம் எடுத்து தான் இங்கே என்ன சொல்கிறது, கேஜப்பில் நல்ல தங்கவயலில் பெரிய கூட்டம் நடத்தணும். அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு தான் அதன் பிறகு தான் தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டது நாம் தமிழருக்கு. சரி சரி. இது நிறைய பேருக்கு தெரியும். நம்ம அண்ணன் பாலமுரளிவர்மன், 5 கோவிலான், அன்பு தென்னரசு, இவர் அதே போல் இப்போ இருக்காரு பாருங்கள் ஐடிவிங்க இது பாக்கியராசன் சேதுராமலிங்கம், அவங்க அந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரியும் நம்முடைய உழைப்பெல்லாம். நாம் தமிழர் இங்கே மரண தண்டனை ஒழிப்பு, மனிதநேயம் காப்போம் சொல்லிட்டு நாடகம் நடத்தணும். நம்ம பொதுக்கூட்டம் நடத்தணும். ராஜீவ்காந்தி விஷயம் பற்றி பேச தயங்குவாங்க. நம்ம ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும், திருமண கூட்டம் நடத்தணும். அதே மாதிரி ஈழத்தில் நடந்த அந்த படுகொலையை பெங்களூர் டவுன் ஹால் முக்கியமான மையப்பகுதி, அது
அந்த டவுன் ஹால் முன்னாடி வந்து ஒரு நாடகத்தை நடத்தி காமிச்சோம். அதாவது குண்டடிப்பட்டு எப்படி மக்கள் இறந்து போனாங்க, உண்மையாக அந்த குடல்லாம் வெளியே தள்ளி எப்படி இறந்தாங்க, உண்மையிலே இந்த ஆட்டு இது இந்த லிவருக்கு பாருங்கள், லிவருக்கு அதெல்லாம் அது ஆட்டுது, கோழி குடல்லாம் எடுத்து வந்து செட்டப் பண்ணி தத்ரூபமாக நடித்து காட்டணும் நாங்கள். ஓகே. இங்கே அதே மாதிரி நாம் தமிழருக்கு உழைச்சவங்க ஜெயநகரில் மோகன், அதே மாதிரி வெற்றின்னு ஒருத்தருக்காப்புல, அலெக்ஸு, சிவானந்தமூர்த்தி, செல்வகுமார், எஸ்வி செல்வம், அது மாதிரி பல பேர் இருக்காங்க. உண்மையாக நானே உங்களோட வரும்போது ஒரு 2 பேர் கூட இருந்தாங்க, பயங்கர அஸ்வின் குமார். ஆமாம், அந்த மாதிரி நிறைய பேர் கட்சிக்காக உழைச்சவங்க இருக்காங்க. சில பேர்லாம் உயிரோட துணிஞ்சாங்க. இந்த ஜெயநகர் மோகன்லாம் சொன்ன பாருங்க, அவர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் அவரெல்லாம் நிறைய காவல்துறையில் பாதிக்கப்பட்டாங்க. இந்த நிறைய காங்கிரஸை ஒழிப்போம், காங்கிரஸை கருவப்போம் சொல்லிட்டு துண்டறிக்கைலாம் போட்டோம் நம்ம. அந்த ஈழத்தில் இருந்த படுகொலைலாம் அதை அப்படியே புகைப்படங்கள்லாம் போட்டு துண்டறிக்கைலாம் அடித்து அந்தளவுக்கு செஞ்சோம். நம்ம வீட்டுக்கு போலீஸ் ரைட்லாம் புகுந்து அவர் கொலை மெட்டல்லாம் விட்டாங்க. அந்த மாதிரி சந்தி நிறைய பேர் இருக்காங்க. அவ்வளோ பெரிய உழைப்பு கொஞ்சம் வீணாச்சுன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு எங்களுக்கு. என்ன காரணம்னாக்கா, எங்களை பார்த்து கட்சியில் சேர்ந்து உள்ள 3 பேர் உள்ளே வந்தாங்க. 3 பேர் உள்ளே வந்து இந்த பேராசிரியர் பால்னிமன் ஒருத்தர் தெரியுங்களா, அவர் மனித உரிமை போராளின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தார். அவர் எப்படி உள்ளே வந்தார்னாக்கா, இவர் நம்ம ஐயநாதன் இருக்கார் பாருங்க, ஊடகவியலாளர் ஐயநாதன். அவர் மூலிமா தான் வந்து பேராசிரியர் பால்னிமன் அண்ணனுக்கு பழக்கம், சீமான் அண்ணனுக்கு. பார்லிமெண்ட் அறிவுப்படுத்தினார். கடைசியில் பார்லிமெண்ட் உள்ளே வந்து ஐயநாதனே வெளியேற்றுற அளவுக்கு சில வேலை செஞ்சுட்டாப்புல. அப்புறம் பார்லிமெண்ட் வந்து என்ன பண்ணிட்டாரு, கட்சியை வச்சு ரொம்ப தவறாக பல விஷயம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. தேசிய தலைவர் பிரபாகரனே வந்து இழிவுபடுத்தி பேசிட்டாங்க. ஆமாம், அதெல்லாம் பார்லிமெண்ட் நிறைய உங்கள் டப்ளிங் தீர்ப்பாயெல்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இல்லை தெரியும். நாம் தமிழர் கட்சிக்கு களங்கம் விளைச்சதே வந்து பேராசிரியர் பார்லிமெண்ட் தான். இதை வந்து 2016-15 காலகட்டங்களில் வந்து நான் நிறைய வெளிப்படுத்திட்டு இருந்தேன் நான். சரி, யாரும் காது கொடுத்து கேட்கல. அதை பிறகு நானும் சொல்லி பார்த்து நானும் அப்படியே வெளியே வந்துட்டேன். இன்றைக்கி நாம் தமிழுக்கு ஆதரவாக செயல்படுறோம். நாம் தமிழுக்கு கட்சிக்குள்ளே கிடையாது, ஆதரவாக இருக்கேன். ஆமாம், இன்றைக்கி அவங்களை பார்த்தா தீவிரவாதம் சொல்லுவான் பார்லிமெண்ட்டில். என்னன்னாக்கா, நம்ம தமிழ் தேச தீவிரமாக இருக்கும், இந்த மக்களின் நாடுக்காக தீவிரமாக இருக்கும். இல்லை, உண்மையிலேயே ஐ திங்க் நம்ம தான் வந்து இந்த தீவிரவாதிங்கிற பேரை வந்து பெருமையாக சுமக்கிறோம். என்னையும் சொல்லுவாங்க தமிழ் தீவிரவாதின்னுவாங்க. அதான், அதாவது என்னுடைய வட்டத்தில் வந்து எனக்கு அந்த ஒரு பேர் உண்டு. இல்லை, நல்லது. அதாவது நம்ம மக்களுக்காக தீவிரமாக செயல்படுறோம். ஆமாம், அது ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாது. ஆமாம், தீவிரமாக இருக்கிறதுல என்ன தவறு இருக்கு? இந்த நாம் தமிழர் கட்சியில் ஒரு சிலர் செய்கிற குழப்பத்தால் ஒட்டுமொத்த கட்சியுமே வந்து தவறாக சொல்கிறாங்க. ஏன்னா அது ஒரு அந்த கருத்தில் நான் உடன்பட மாட்டேன். ஏன்னா எத்தனையோ லட்சம் இளைஞர்களால் இப்போ உருவாக்கப்பட்ட கட்சி அது. அந்த அளவுக்கு இளைஞர்களை வந்து ரொம்ப தீவிரமாக இது பண்ணிட்டுக்கிறாங்க. இன்றைக்கி தமிழ் தேசிய கூட்டம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம், ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. ஜூன் 4 நமக்கு வந்து தெளிவாக அதை சொல்லிடும். ஆமாம், அதுக்கு காரணம் வந்து அண்ணனும் நாம் தமிழர் கட்சியும் தான். அதில் உழைத்தவர்களுடைய இப்போ நீங்களுமே அந்த உழைப்பை கொடுத்துருக்கீங்க, நானும் கொடுத்துருக்கேன், ஏகப்பட்ட பேர் கொடுத்துருக்காங்க. அதனுடைய அந்த வீரியத்தை நம்ம பார்க்க தான் செய்கிறோம். அதை நம்ம மறுக்கவும் முடியாது, அதை விட்டு நம்மளால் விலகவும் முடியாது. அதான் ரியாலிட்டி. இப்போ இங்கே நாம் தமிழில் ஜெயநகர் மோகன் அண்ணா அன்றைக்கி வந்தார் பாருங்க, இருக்காரு. ஆமாம், அவரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் பயங்கர இங்கே தலைவர் பிரபாகரன் படம் தான் இருக்கும். இங்கே லோக்கல் எம்எல்ஏ ரொம்ப வேண்டப்பட்டவர் இருக்குது. அவருக்கு என்ன சொல்கிறது, லோக்கல் அரசியல் சப்போர்ட் தேவை நமக்கு, செல்வாக்கு. இங்கே தமிழர்களின் நலனுக்காக லோக்கல் அரசியல் செல்வாக்கு நமக்கு தேவை. அந்த அளவுக்கு இங்கே லோக்கல் நிறைய வேலை செய்வார், மக்களுக்கு நன்மை செய்கிறவர் அவர் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஆஃபீஸுக்கு போங்க, விதானசௌதா எங்கடா போங்க, அந்த தலைவர் பிரபாகரன் படம் எல்லாம் போக மாட்டார். ஆமாம், நானே பார்த்தேன். அழகாக ஸ்டேஷன் காவல்துறைக்கு போ, எம்எல்ஏ ஆஃபீஸுக்கு போ, விதானசௌதாவுக்கு போ, அதாவது சட்டமன்றத்துக்கு போ, எங்கே போனாலும் சரி, யாரை சந்திக்க போனாலும் சரி, அது அந்த அடையாளம் போக மாட்டார். ஏன்னா உயிர் மூச்சு அப்படியே வாழ்கிறவர். இன்னும் அவங்களும் அப்பாவிங்க. ஆமாம், எந்த அரசியல், அதாவது அரசியலில் வந்து எல்லாருமே நல்லவங்க சொல்ல முடியாது. ஒரு சிலர் வந்து கட்சிக்கு எதிராக, நமக்கு தமிழுக்கு எதிராக செய்கிறவங்க செயல்பட வந்தால் கூட அவங்க பேசும்போது அவரெல்லாம் வந்து அரசியல் லாபம் தேடக்கூடியவர் கிடையாது. அது தெரியாது, அவருக்கு தெரியாது. ஆமாம், தலைவர் சீமான் இது அவங்க பாரு அவ்வளோதான், உள்ளே நடக்கிற சூழ்ச்சியம் தெரியாது அவருக்கு சிலர். அதனால் அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, பெரிய தியாகிகள் இருக்குமே சொல்லின்னு நினைக்கிறாங்கம்மா. அதை மட்டும் கொண்டாடணும். இவங்கெல்லாம் சீமான் அண்ணன் வந்து கூப்பிட்டு இவங்களை வந்து ஒரு கண்டிப்பாக பாராட்டணும். ஏன்னா அவங்களுக்கு அதுதான் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, கட்சிக்காக உழைச்சவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு நினைக்கிறேன். ஆமாம், வேற அவங்க எதிர்பார்க்கல, அங்கீகாரம். ஆமாம், கட்சியில் பதவி வேணாம் அவங்களுக்கு, பணம் வேண்டாம், வேறு எதுவும் வேண்டாம். இவங்களை உழைச்சவங்களை கூப்பிட்டு அண்ணன் ஒரு முறை பாராட்டி அதை அறிவிக்கணும். ஏன்னா இன்றைக்கி அவங்களாம் பைத்தியக்காரன் சொல்லிட்டுருக்காங்க நிறைய பேர் இந்த இடத்துக்காக உழைக்கிறவங்களுக்கு. ஏன்னா காசு வந்து விலை போயிருக்கலாம்,
நிறைய கட்சிகளை லோக்கல் செல்வாக்கு இருக்குது அவருக்கு. தமிழை இப்போ பிரச்சாரம் பண்ணுவார், இது பண்ணுவார், நிறைய விஷயம் தமிழில் பேசுவாப்பில். உண்மையிலேயே கர்நாடக தமிழர் பாதுகாப்பு இயக்கம், இந்த இயக்கம் அந்த கட்சியிலேருந்து வந்து தான் தொடங்கணும். நான் இன்றைக்கி நம்ம இப்போ கூட நாம் தமிழ் கர்நாடகத்தில் பாதுகாப்பு தான் நாம் தமிழ் கட்சி ஆதரவாக நம்ம செயல்பட்டு தான் இருக்கோம். இப்போ சமீபத்தில் தேர்தல் கூட வந்து கர்நாடகத்திலேருந்து போகிற பேருந்துகளுக்கு கிட்டத்தட்ட 20-25,000 துண்டறிக்கைகள் அடித்து நாங்கள் பரப்புரை பண்ணிட்டு தான் இருந்தோம். எங்கள் தமிழ்நாடு போகிற பஸ்ஸுலாம் துண்டறிக்கை கொடுத்தோம், பரப்புரை பண்ணோம். நம்மளால் முடிஞ்ச அது ஒரு மனநிறைவு. அண்ணனுக்கு தெரியணும், அவங்க தெரியணும் அவசியம்லாம் கிடையாது. இருக்க தமிழ் தேசிய கட்சி மக்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, தமிழ் நலனுக்காக கட்சி மக்கள் வாக்கு இந்த சின்னத்தை பிடுங்கினாங்க பாருங்கள், சின்னத்தை பிடிக்கிட்டு மைக் கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து அராஜகத்தின் உச்சம் தான். அதே நமக்கு வந்து என்ன சொல்கிறது, கூடுதல் பலத்தை சேர்த்துருக்கு நாம் தமிழ் கட்சிக்கு. அதான் சொன்ன மாதிரி தேர்தல் முடிவில் தெரியும் நமக்கு. அதே மாதிரி வீரப்பனார் மகள் போட்டிட்டாங்க, நம்ம போய் பரப்புரை பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தீங்க. ஆமாம், பேசிட்டு வந்தோம். இன்னும் கூடுதலாக பெரிய செய்ய முடியல. தமிழ்நாடு முழுக்க இப்போ போய் பரப்புரை செய்ய திட்டம் இருந்தது. கொஞ்சம் குடும்ப சூழலாக போக முடியல. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நம்ம வந்து இது இன்டீரியர் ஒர்க் பண்ணுறோம். இந்த வாட்டர் ப்ரூஃபிங் அப்புறம் இன்டீரியர் டிசைனிங்லாம் அது பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அதான் நம்முடைய வாழ்வாதாரம். நான் இது கூட வந்து ஒரு நிறைய நிறுவனம் வேலை பண்ணிட்டேன். ஐசிஐசிஐ பேங்க்கில் லோன் டிபார்ட்மெண்ட் சூப்பர்வைசராக இருந்தேன். அதே மாதிரி ஒரு கொரியர் கம்பெனியில் டிடிடிசியில் மேனேஜராக இருந்தேன். அது ஒரு கால் சென்டரில் வந்துட்டு இது தமிழ் தேசிய பணிக்காக இரவு பணிக்கு போனேன். ஓகே ஓகே, பிஎஸ்என்எல் கஸ்டமர் கேர் அதில் பண்ணேன். அப்படி பல வேலைகள், பல கம்பெனிகள், ரிலையன்ஸில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இந்த 2009 முழுக்க அப்போது நமக்கு என்ன சொல்கிறது, பெரிய திருமணம் ஆகலை. அப்பாலாம் பெரிய நமக்கு சப்போர்ட்டு, குடும்பத்தை பார்த்துக்கிறவர் வச்சுங்க. நமக்கு தேவையான பணம் போய் கொடுப்பாப்போ, நமக்கு பணத்தோட மறுப்பு தேவையை பெருசாக தேவைப்படலாம். அப்போது அதனால் முழுக்க தமிழ் தேசிய பணியில் இறங்கிட்டேன். நான் இறங்கினால நிறைய வேலைகளில் கவனம் செலுத்தலை. நான் சம்பாதிக்கின்ற கவனம் செலுத்தலை. முழுக்க ஊராக சுற்றுறது, சென்னை போகிறது, அங்கே போகிறது, தமிழ் தேசிய பணி கூட்டங்கள் போகிறது, இப்படியே வந்துட்டு இருந்தோம். அதனால் பணத்தின் அவசியம் எனக்கு புரியல. அப்புறமா காலம் தான் நமக்கு பணத்தின் தேவையை உணர்த்தியது. ஸோ பணமும் தேவைன்றதால நம்ம அந்த வேலை இப்போ வந்து சில வேலைகள் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஓகே இன்டீரியர் ஒர்க்லாம் அது பண்ணிகிட்டு இருக்கோம். அது நம்ம குடும்பத்துக்கு தேவையானது ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. சிறப்பு. அதனால் நம்மளோட குடும்பத்தையும் பார்த்து கொண்டு தான் அந்த இனத்துக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம ஏன்னா முழுக்க இதிலே கவனம் செலுத்திட்டாக்கா நம்ம குடும்பத்தை இடத்துல தான் விட்டணும். அதனால் இந்த தெளிவு கண்டிப்பாக தேவை. ஏன்னா எனக்கு ஏற்பட்ட அனுபவம் கூட, ஏன்னா சில பொருளாதார சிக்கல் பெரிய அளவில் ஏற்பட்டு ரொம்ப விளிம்புநிலைக்கு போயாச்சு. இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. தமிழ் தேசியத்தில் இருக்கிறவங்க அது ஒரு பெரும் பாடமாக எடுத்துக்கொண்டு பொருளாதாரத்தையும் ஏற்படுத்தி கொண்டு தமிழ் தேசிய பணிக்கு வாங்க. ஏன்னா அது ஒரு என்ன சொல்கிறது, முழுக்க ஒரு நாள் முழுக்க செய்ய. இப்போ எங்களுடைய அமைப்பில் கூட இப்போ கர்நாடக பாதுகாப்பு இணையம்லாம் கூட சொல்லி நான் முழுக்க செய்ய சொல்ல. ஒரு நாள் நம்ம இரவு 10 நிமிஷம் ஃபோனில் பேசுவோம், என்ன செய்யலாம், எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு, அவ்வளோதான். அதன் பிறகு வாரத்தில் ஒரு நாள் சந்திப்போம். வாரத்தில் ஒரு நாள், அது 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான். இதே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு போதுமானதாக இருக்குது. தமிழ் பாதுகாப்பாக இருக்குது. இப்போ திடீர்னு வேறு பாதுகாப்பு பிரச்சனை வந்தாக்கா நம்ம உடனே கிளம்பி போவோம், அந்த வேலையை செய்வோம், வேறு வேலை தள்ளி வச்சுட்டு செய்வோம். அந்த சில அர்ப்பணிப்புகள் தேவைப்படுது. சிறப்பு. ஆக்சுவலாக வந்து உண்மையிலேயே ரொம்ப ரிலாக்ஸ்டாக பேசிகிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். சரிங்க, ரொம்ப நன்றி எனக்கு வந்து உங்களுடைய நேர்காணல் கொடுத்ததுக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றி.